نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقالوا لن تمسنا النار إلا أياما معدودة قل اتخذتم عند الله عهدا فلن يخلف الله عهده أم تقولون على الله ما لا تعلمون صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தது, கல்வி இல்லாதவர்களும் அவர்களில் உண்டு. வீண் நம்பிக்கை தவிர வேதத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்கள் வீணாக சந்தேகிக்கிறார்களே தவிர வேறு கல்வி அவர்களுக்கு இல்லை. தங்கள் கரங்களால் கற்பனையாக புத்தகத்தை எழுதி பிறகு அதை கொண்டு சொற்ப கிரயத்தை வாங்குவதற்காக இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த வேதம் என்று கூறியவர்களுக்கு கேடுதான். அதை அவர்களின் கரங்கள் எழுதியிருந்தாலும் அவர்களுக்கு கேடுதான். அவர்கள் சம்பாத்தியத்தினாலும் அவர்களுக்கு கேடுதான் என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நிலைமைகளை பற்றி எடுத்துச் சொல்கின்றான். எந்த அளவிற்கெல்லாம் அவர்கள் இறக்கப்பட்ட உண்மையான மார்க்கத்தில் இருந்து மக்களை புரட்டினார்கள், திருப்பினார்கள், அது பலகீனப்பட்டது என்பதாக இதில் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து வரக்கூடிய இன்று நாம் பார்க்கக்கூடிய வசனங்கள் முதல்ல இறங்கப்பட்டவருடைய காரணங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு பிறகு இந்த வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்பதை நாம் விளங்குவோம். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். கைபர் போர்க்களத்திற்கு சென்று விட்டு வெற்றியுடன் திரும்பி வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அந்த சமயத்தில் ஒரு இடத்தில் தங்கக்கூடிய சமயத்தில் ஒரு யூத பெண்மணி அனைவர்களுக்கும் விருந்து கொடுப்பதாக அழைப்பு கொடுக்கின்றார். அந்த விருந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் செல்கின்றார்கள். அங்கு உணவு பரிமாறப்படுகின்றது. அந்த உணவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து உண்கின்றார்கள். ஒரு கவலம் அந்த இறைச்சியை உண்ணக்கூடிய சமயங்களில் அப்பொழுது அவர்களுக்கு தெரிகின்றது, இந்த இறைச்சியில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது, கொடிய வகை நஞ்சை கலக்கப்பட்டிருக்கின்றது என்பது விளங்குகின்றது. அது ரசூலுல்லாஹி அப்படி சாப்பிட்டு அப்புறம் துப்பிடுறாங்க. அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய யூதர்களை எல்லாம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சஹாபாக்களுக்கு கட்டளையிடுறாங்க. எல்லா யூதர்களையும் அழைத்து கொண்டு வரப்படுகின்றது. எல்லோரும் ஒன்று கூடி விட்டார்கள். சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹி இப்ப கேட்கிறாங்க, உங்களிடம் நான் ஒரு சில கேள்விகளை கேட்கின்றேன், நீங்க உண்மையை சொல்றீங்களா அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, நாங்க உண்மையை சொல்றோம் அப்படின்னா. அப்ப ரசூலுல்லாஹி அவங்க கேட்டாங்க, உங்கள் எல்லோருக்கும் தந்தையாக நீங்கள் யாரை கருதுகின்றீர்கள் அப்படின்னு. இவங்க ஒரு பெயரை சொல்கின்றார்கள். அந்த பெயர் மாற்றி சொல்கின்றார்கள். வேறொரு நபருடைய ஒரு பெயரை சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள், உங்களுடைய தந்தை என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான். அதாவது ஒவ்வொரு குலத்திற்கு ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொரு பெயர்களை வைத்திருப்பார்கள். அதற்குரிய அந்த வம்சாவளியை பற்றி சொல்லும் பொழுது தங்களுடைய தந்தையாக அவர்கள் முன்காட்டுவார்கள். ஹாஷிம் கூடிய ரசூலுல்லாஹி சொல்லும் பொழுது, நான் ஹாஷிம் குலத்தை சேர்ந்த
குறைஷி வம்சத்தை சார்ந்தவன் நான் என்பதாக ரசூலுல்லாஹ் பெருமையா சொல்லுவாங்க. ஏன்னா இது அவர்களுடைய முன்னோர்களுடைய அந்த பரம்பரையுடைய பெயர்களில் மட்டுமல்ல, அவர்களுடைய தந்தையுடைய அந்த பாட்டனாருக்கு பாட்டனார் முப்பாட்டனாருடைய பெயர்களிலிருந்து வரக்கூடியது, ஹாஷிம் கூடியது. அப்ப இது போல அவங்க ரசூலுல்லாஹ் கேட்ட பொழுது இவங்க இந்த வார்த்தையை சொல்றாங்க, இல்ல நீங்க போய் சொல்றீங்க, இந்த பெயர் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க ஒத்துக்கொண்டாங்க, உண்மைதான் அபு காசிம் அவர்களே, அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெயர்கள் அங்கு இந்தும் அரபியர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளமை என்ன அப்படின்னா, குழந்தையுடைய பெயரை சொல்லி சொல்வார்கள், அழைப்பார்கள். காசிமுக்குரிய குழந்தை ரசூலுல்லாஹ் என்பது அது இறந்துருச்சு. அந்த காசிமுக்குரிய முதல் குழந்தையுடைய பெயரை சொல்லித்தான் சொன்னாங்க அபு காசிம். காசிமின் தந்தையே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் சொன்னது உண்மைதான் என்பதாக சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இரண்டாவது கேட்கிறாங்க, நான் உங்களிடம் அடுத்து ஒரு கேள்விகள் கேட்கின்றேன், அதற்கு நீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்ன பொழுது அப்பயும் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க உண்மையை சொல்லுவோம், சத்தியமாக நாங்க உண்மையை சொல்லுவோம், பொய் சொல்ல மாட்டோம். நாங்க பொய் சொன்னோம் அப்படின்னா எப்படி எங்களுடைய தந்தையுடைய பெயரை மாற்றி சொன்ன பொழுது நீங்கள் கண்டுபிடித்தீர்களோ, உண்மையை கண்டுபிடித்து சொன்னீர்களோ, அது போன்று நீங்க எங்களை கண்டுபிடிச்சிருவீங்க. இல்ல அப்படின்னா எங்களுடைய தந்தையே நாங்கள் தவறுதலாக சொன்னோம் என்பதாக எங்களுக்கு ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த இறைச்சியிலேயே ஏன் நீங்க விஷத்தை கலந்தீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஏன் நாங்கள் விஷத்தை கலந்தோம் என்றால் நீங்கள் நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்க நபின்னு சொல்லிக்கிட்டீங்க, உங்களுடைய சொல் கூற்று உண்மையானதாக இருந்தால் இந்த விஷயம் உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் சொல்லக்கூடியது பொய்யானதாக இருந்தால் இந்த விஷயம் உங்களை என்ன செஞ்சிடும், கொன்றும். அதனால ஒரு பொய்யரை கொண்டது திருப்தி எங்களுக்கு இருக்கும், அதனாலதான் நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்தை பற்றி நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கப்படுது. அப்ப அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அதை இங்க குறிப்பிடுகின்றான், இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அவர்கள் அந்த இடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், லன் தமஸ்ஸன النار இல்லா அய்யாமம் மாதுதா, எண்ணப்பட்ட சில நாட்களை தவிர நரகம் எங்களை ஒன்றும் செய்யாது, தீண்டாது, நாங்க அவர்கள் அந்த நரகத்தில் இருப்போம் என்பதாக சொன்னாங்க. ஏன் இந்த கணக்கு அவர்கள் சொன்னார்கள், எண்ணப்பட்ட நாட்கள் என்பது 7 நாட்கள் தான் நாங்க நரகத்துல இருப்போம், அதுக்கு மேல நாங்க இருக்க மாட்டோம், அடுத்து நாங்க சொர்க்கத்திற்கு போயிருவோம் அப்படின்னு சொன்ன பொழுது அதுக்கு பின்னாடி யார் இருப்பா அந்த நரகத்துல அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி நீங்க தான் இருப்பீங்க. யார ரசூலுல்லாஹ் சொன்னீங்க, உம்மத்தினர்களாகிய நீங்க இருப்பீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க தான் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பீர்கள். நபியே நாயகமே, நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள், எப்படி அத்தகல்தும் இன்தல்லாஹ் அஹ்தன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டீர்களா, அப்படி நீங்க உறுதிமொழி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதியிலிருந்து ஒரு காலமும் மாற மாட்டான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியிலிருந்து என்னைக்கும் புறந்துவிடக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் வாக்குறுதி அளித்தால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவான். அவங்க கேட்கிறாங்க, நீங்க எப்படி 7 நாட்கள்ல இருந்து நீங்க நரகத்துல இருப்பீங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு சொன்னாங்க. இந்த உலகம் 7000 ஆண்டுகள் இந்த உலகம் இருக்கும், அதுக்கு பின்னாடி அழிஞ்சிடும், கியாமத் வந்துடும். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு நாள் விதமாக நாங்கள் 7 நாட்கள் தான் அந்த நரகத்தில் இருப்போம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், அம் அல்லதி தகூலுன அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீது நீங்கள் கூறுகின்றீர்களா, மா லா தஅலமூன், நீங்க எந்த ஒன்றை அறியாமல் இருக்கின்றீர்களோ அந்த ஒன்றின் மீது அல்லாஹ்வின் மீது நீங்க பொய்யா நீங்க சொல்றீங்களா,
அல்லாஹ்வுடன் நாங்கள் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டுங்கிறப்ப அல்லாஹ் எங்களை 7 நாள் தான் வச்சிருப்பான், நரகத்துல போடுவான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு காலமும் அப்படி நடக்காது. நீங்கள் தான் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பீர்கள் என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றார். அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாம் ரசூலுல்லாஹி சொன்னோம், கடைசி தருவாய் இருக்கின்றது, மரணத்துடைய தருவாய். அல்லாஹ் அக்பர். அவர்களுடைய அதனுடைய நிகழ்வுகளை பெரும் நிகழ்வுகள். இந்த பெண்மணி கொடுத்து விட்டார்கள், அந்த விஷத்தை இவர்கள் கடித்து உமலக்கூடிய சமயத்தில் அது தெரிஞ்சிருது. அந்த இறைச்சியை துப்பிடுறாங்க. ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, யார் சொல்லுவா நீங்க சாப்பிடாதீங்க, இது விஷங்க வந்திருக்குன்னு. இவங்க துப்பிடுறாங்க. இருந்தாலும் அதோடைய துளிகள் சாறுகள் வந்தது, பட்டது வாயில்பட்டது, கொஞ்சம் தொண்டையில இறங்கிடுது. இவர்களுடைய இறுதி தருவாயில் ரசூலுல்லாஹினுடைய மரண தருவாயுடைய சமயங்கள்ல அந்த விஷத்துடைய தன்மைகள் வேகங்கள் அவர்களுக்கு ரசூலுல்லாஹிக்கு தொந்தரவு கொடுக்கும். இப்ப சொல்றாங்க, ஆயிஷாவே, எனக்கு அன்று யூத பெண்மணி கொடுத்ததுடைய விஷம் என்னுடைய குரமலையை அறுக்கின்றது ஆயிஷாவே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஏன் அல்லாஹ் தஆலா அதையும் கொடுத்து அதையும் போய்க்கிருக்கிறான் மொத்தத்துக்கு நம்ம விளங்கணும். அது அல்லாஹ் தஆலா நினைத்திருந்தால் ரசூலுல்லாஹிக்கு அந்த தீங்கக்கூடிய நிலைமைகள் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஏன் அதை ஆக்கினான்? அந்த கொடுத்தாம்னா ஷஹீதுடைய அந்தஸ்து என்பது உயர்தரமான ஒரு அந்தஸ்து. ஷஹீதுடைய அந்தஸ்து என்பது அதனால்தான் ஷஹதாக்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான், ஷஹீதீன்களை ஷஹதாக்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று கூட நீங்கள் சொல்லாதீர்கள். அவங்க மூத்தா போயிட்டாங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லாதீங்க. பாக்கி உள்ளவங்களும் சொல்றாப்புல நீங்க அவர்களை நீங்கள் சொல்லாதீர்கள். ஏன்? அவர்கள் இறக்கவில்லை, அவர்கள் நாங்கள் ஒன்று உயிராகத்தான் வைத்திருக்கின்றோம். மனிதனுடைய பார்வைக்கு அவர்கள் இறந்தவர்களாக தெரிகிறார், அவர்கள் இறந்தவர்கள் அல்ல. ஷஹதாக்கள் அவர்கள் மரணித்தவர்களாக நீங்கள் சொல்லாதீர்கள். அவங்களுக்கு அதனால நான் குளிப்பாட்டுவது என்பது கூட கடைசியாக நாம் குளிப்பாட்டுவது, கஃபன் இடக்கூடியது, இந்த விஷயங்கள் கூட இல்லை. அவங்க அந்த ரத்தத்துடன் அப்படியே அவர்கள் எந்த உதப்புடன் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அதுடன் அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். அப்ப அந்த தன்மைகளும் அந்த நன்மைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ் தஆலா சொன்னார், முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்டது. இதற்கு பின்னால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இவர்களை பற்றி யார் சொர்க்கத்தில் இருப்பார்கள், யார் நரகத்திற்கு நிரந்தரமான சொந்தக்காரர்கள் என்பதை பற்றி அடுத்துள்ள வசனங்கள் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றான். அதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.